பொதுவாக தீபாவளினாலே புது ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, பட்டாசு, நண்பர்களுடைய கொண்டாட்டம் அப்படின்னு நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற புது படத்தை அன்னைக்கே பார்த்து திருப்தி அடைஞ்சாதான் அந்த கொண்டாட்டமே நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு தீபாவளிக்கும் தமிழ் சினிமாவில் 4-5 படங்கள் ரிலீஸ் ஆகும். பெரிய நடிகர் படங்கள், பெரிய டைரக்டர் படங்கள், சின்ன பட்ஜெட் படங்கள் அப்படின்னு தேட்டர்லாம் அலைமோதும். ஆனால் கொஞ்ச நாளாக இந்த போட்டி பெருசாக இல்லை. ஏன்னா வசூல், தேட்டர் கிடைக்காதது, டிஸ்ட்ரிபியூஷன்னு நிறைய பிரச்சனைகள். இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் 31 வியாழக்கிழமை வருது. இது வரைக்கும் தீபாவளிக்கு எந்த படம் ரிலீஸ்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகாமல் இருந்தது. இந்நிலையில் சிவகார்த்திகேயன் நடிக்கிற அமரன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை கமலஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறது. ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறது. 2014 ஆண்டு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் வீர மரணமடைஞ்ச சென்னையை சேர்ந்த முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கை தான் அமரன் படம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவகார்த்திகேயன் முகுந்த் வரதராஜனாவும் அவரோட மனைவி ரெபேக்கா வர்கீஸா, சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. சரி, தீபாவளிக்கு சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுதா, வேறு படம் ரிலீஸ் ஆகலையா அப்படின்னு விசாரித்தா ஏகே கூட எஸ்கே மோதலாம். அதாவது அஜித் கூட சிவகார்த்திகேயன் மோத வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அப்படின்னு விசாரித்தா தீபாவளிக்கு மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்த விடாமுயற்சி படமும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு நம்ம கோடம்பாக்கம் சைடில் விசாரித்தா இன்னும் கொஞ்ச நாள் தான் படப்பிடிப்பு இருக்குது. படப்பிடிப்பை அஜித்தும் மகிழ் திருமேனியும் சரியாக முடிச்சிட்டாங்கன்னா தீபாவளிக்கு அந்த படம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் சொல்லலை. விடாமுயற்சி படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்குது. இதே நிறுவனம் தயாரிப்பில் சரஸ்வதி பூஜை விடுமுறைக்கு ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடித்த வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுகிறது. அதனால கொஞ்ச நாள், அதாவது 20-21 நாள் இடைவெளியில் அடுத்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. சப்போஸ் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகலைன்னா தீபாவளிக்கு ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் சிவகார்த்திகேயனும் ரஜினிகாந்தும் மோதக்கூடிய நிலைமை ஏற்படலாம். ஆனால் இந்த வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லைக்கா நிறுவனம் தயாரிக்க படம் வேட்டையன். லைக்கா நிறுவனத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால அமரன் படத்துக்கு கூட விடாமுயற்சியோ இல்லைன்னா வேட்டையனோ ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. சப்போஸ் வேட்டையன் படமோ விடாமுயற்சி படமோ தீபாவளிக்கு வரல அப்படின்னா சிங்கிளாக வந்து கலக்க போகுது சிவகார்த்திகேயனுடைய அமரன் படம்.